ஹாய் ஹலோ மக்களே, நான் சுகையில் இது பிக் பாக் ரியாக்ஷன். நீங்கள் நம்ம கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு புதுசான ஒரு விதமான கேம். இந்த மாதிரி கேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா தெரியல. வாங்க ரியாக்ட் பண்ணி ப்ளே பண்ணுவோம். ஸோ இதான் மக்களே, பிஹைண்ட் த ஃப்ரேம் கேம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. சவுண்டு சூப்பராக இருக்கு மக்களே, செம்மையாக இருக்குது. செம்ம அனிமேஷன் மக்களே. பக்கத்தில் இருக்கு. The final draft of painting I gonna submit to the New York exhibition. என்ன பண்ண சார் புரியலையே. எல்லோ பெயிண்ட், ஐ திங்க் எல்லோ பெயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து பார்த்து நம்ம தான் அவங்களை மேனுவலாக பண்ணணும். ஒரு ஆர்டிஸ்டாக உணர்ற மக்களே. செம்மையா இருக்கு. அதுவே அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க மீதியை. ஓ கீழே, கரெக்டு கரெக்டு. ஆ ஆ அவ்வளோதான். செம்ம அனிமேஷன் மக்களே. கேமுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க கேரக்டர். சவுண்டு பங்கமாக இருக்கு மக்களே. 8D. ஓ நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி தான் பார்ப்போம். ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்பா கேம் டெவலப்பர் யாருன்னு தெரியல மக்களே. சூப்பராக இருக்கு. ஒரு ஆர்டிஸ்டுக்குன்னு நல்லாவே புரியுது மக்களே. ஃபுல் சீனரிஸ், பீஸ்ஃபுல் கிராஷ்லாம் ஏதோ மிஸ் ஆகுதா? எல்லாத்துலேயும் ஏதோ மிஸ் ஆகுதா? டைம் டு ஹேவ் சம் பிரேக்ஃபாஸ்ட், கிவ் மீ ஃபியூவல் ஃபார் த டே. முட்டையை அடித்து ஓடு. பிரெட்டு, அங்கே இருக்கு பிரெட்டு. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. காஃபி ஃபஸ்ட்டு கப் எடுத்து வைக்கணும். அப்புறம் காஃபி பவுடர் போட்டோம். காஃபி தான் போட்டோம். இதில் போடணும். அவ்வளோதான், இப்போ காஃபி ரெடி. இதில் ஊற்று, கப்பில் ஊற்று. டு டூ மியூசிக், பிரேக்ஃபாஸ்ட், ரெசிப், காஃபி, பெயிண்ட்டு. ரெசிப் இருக்கா? எடிசன்ஸ் ரோலிங் இந்த டெஸ்க் கிடையாது. Raymond, graphic design of mind that won award. இவன் ஒரு விதத்தில் கிராஃபிக் டிசைன் ஆகணும்னு மக்களே. ஓ போர்ட்ஃபோலியோ.
எதா இருந்தாலும் ஓ இவங்க கிராஃபிக் டிசைனர் மக்களே. இவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறோம். அவனா திரும்ப பெயிண்டிங்க்கு போகிறான். பக்கத்து வீட்டுக்காரர். அவனும் பெயிண்டர் தான் மக்களே. என்ன பண்ணுறாங்க? ஓ அவரே வரையறாரா? சும்மா நம்ம ஸ்லைடு பண்ணால் போதும் மக்களே, வரைஞ்சிடலாம். இது இந்த பழைய இந்த ஒரு நோட்டு இருக்கும் மக்களே, நம்ம வெறும் இது மட்டும் பண்ணால் போதும், ஷேடிங் மட்டும் பண்ணால் அப்படியே அதே தானாக வரைஞ்சி வரணும். அதே மாதிரி இருக்கு மக்களே. அவ்வளோதான். The old painter who lives across the stage expert in painting constantly always ignores me live all by himself. I wonder what stories he has. அது பக்கத்து வீட்டுக்காரர் அப்படியே வரைஞ்சிருக்காங்க மக்களே. கேட் இஸ் நாப்பிங் லிக் அவுட். அந்த கேட்டை வரைய போகிறோமா? அவ்வளோ the old man's old cat. The painting seen it somewhere. One of the old man's painting I see a similar one in my room. ஆமா மக்களே. இப்போ என்ன பண்ணோம்? இது போட்டிருக்காங்க, அதான் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதுவும் முடிச்சாச்சு. வேறு என்ன பண்ணோம்? இது மாதிரி எடுத்தாச்சு. பெயிண்ட் பிரேஸ். ஓ டைரி மாதிரி எழுதிட்டு வராங்க மக்களே. The wooden box with sunflower painted on it. When did it get it? பரவாயில்ல, சன் சைட் நான் காலேஜ் சைடோட காஃபி என்ஜாய் சீட்ஸ் ஆஃப்டர்நூன் here. How nice it would be able to scroll through this lavender feed. அங்கே ஏதோ சர்டிஃபிகேட் இருக்கு. My college diploma, too bad I didn't choose. The movie in the painting seems so close, I wonder what they are to each other. Right, there is a meaning in the pattern on the box. ஓ இப்போ புரியுது, அந்த பெயிண்டிங்கை பார்க்கணும்.
A little inspired for some sunflowers. Note with there's a note signed by J behind the painting who is J got recall. ஜேன்ற யாரோ ஒரு மக்களை ரீகால் பண்ற மாதிரி வந்திருக்கான் மக்களே, அது யாருன்னு தெரியலையா? ரொட்டேட்லாம் பண்ண முடியாதா? இந்த பெயிண்டிங்கு பிஃபோர் சம்மர் இந்த ரூம் இங்கே இருக்கு. கனெக்ஷன் பிட்வீன் த டூ. ஓ இல்லை இருக்கிறது மட்டும் தான் வந்துடும். 1 2 3 4 5. ஓ அம்தனா டார்க்கு எடுத்த லைட்டா? ஓகே ஓகே. கிரீன் பெயிண்ட் கிடச்சிருச்சு மக்களே. இப்போ கிரீன் பெயிண்ட். ஆமாம், அது கிரீன் பெயிண்ட் எங்கே அடிக்கணும்? இது இங்கே. ஓகே. அவ்வளோதான். ஈவினிங் வரைக்கும் பெயிண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. யாரும் வந்து யார் ப்ரெஷ்ஷும் எடுத்துட்டு போயிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு தெரியலையே. சேசிங் த டோரேஷன் ஆஃப் த சன். அந்த சன்ஃப்ளவரே அது சன்னை பார்த்து படும்போது, சன்லைட் படும்போது அது ஒரு சன்னு மாதிரி காமிக்கிறான் மக்களே அந்த பெயிண்டிங். செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கு மக்களே. பிரேஸ். ஓ ஓகே ஓகே. இப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த கேரக்டரில் விளையாடணுமா? ஓ கேரக்டர் ஸ்ட்ரெச் பண்ணும். வாட் ஆர் த ஸ்டோரிஸ் பிஹைண்ட் ஈச் பெயிண்டிங்?